வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொரியரிசி லட்டு. பொரியரிசி, சிறுபருப்பு, நட்ஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதில் நம்ம ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் இன்னுமே கூட நல்ல ஹெல்த்தியானது. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1 கப் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலாக சிவப்பரிசி, கருப்பரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் சிறுபருப்பையுமே நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் துருவின தேங்காய், நாட்டு சர்க்கரை 2 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் நம்மளுடைய இனிப்பை பொறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். வாசனைக்கு 2 ஏலக்காய். லட்டு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நெய். சட்டி இது மாதிரி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். சிறுபருப்புமே நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுபடணும். சிறுபருப்புமே நல்லா வறுத்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, ஏலக்காயுமே நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட வறுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வறுத்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். வறுத்த எல்லா திங்ஸையுமே இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல அரிசியையும் பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேங்காயும் நட்ஸையும் கடைசியில் சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தேங்காயும் நட்ஸையும் சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு ரெண்டையுமே நல்லா ஃபைனாக பொடி பண்ணதுக்கப்புறமா தேங்காயும் நட்ஸும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே பிடிச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்து பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இதையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒன்றா கலந்துக்கலாம். பொரியரிசி லட்டு பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். இந்த மாவை திரித்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது நெய் சேர்த்து லட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உருக்குன நெய்யையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து லட்டு பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஹெல்த்தியான பொரியரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நாட்டு சர்க்கரை, சிறுபருப்பு, அரிசி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம். சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதில் அரிசி, பருப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா பசி தாங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.